இப்போ நம்ம படிக்கிறோம் ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓரளவுக்கு படிச்சுட்டு இருப்போம். எப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். அடுத்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவோம், ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும். யாரும் தப்பி இது வந்து ரொம்ப பேக் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாருமே கிளியர் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம வந்து எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிக்கிறதுக்கு பின்னாடி வந்து வீட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், மணி ஓரியன்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு சில டாபிக் வரும், சில டாபிக் வராது, அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். அப்போ அந்த அவ்வளோ ப்ரெஷரையும் நம்ம ஃபேஸ் பண்ணி படிக்கிறப்ப அந்த வழியே வந்து நம்ம பொறுத்து படிக்கிறப்ப உங்களை விட யார் இது பண்ண முடியும்? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் வரும், உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி படிக்கிறப்ப அந்த வழியே வந்து உங்களால் பொறுக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்கி மட்டும் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இருக்க காம்படிஷன் ரொம்ப இருக்குது, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்காதீங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஃபிலிம்ஸ் எழுதுவோம், இந்த டைம் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அடுத்து மெயின்ஸ் எழுதுவோம், மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்தப்போ கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே இருப்போம். அந்த மெயின்ஸ் ரிசல்ட் பார்க்குற மொமெண்ட் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நம்பர் போட்டவொடனே அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை கங்க்ராச்சுலேஷன் வரப்போதா இல்லை தேங்க்யூ ஃபார் அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போதான்னு சொல்லி பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த மொமெண்ட் அப்படியே ஒரே ஹாப்பி ஆயிரும். அந்த தேங்க்யூ ஃபார் அப்பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாவே மனசே விட்டுருவோம். அப்படிங்கிறப்ப அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வரப்போ எவ்வளோ கசப்பாக இருக்கும். அந்த கசப்பை வந்து நம்ம இனிப்பாக மாற்றணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மெயின்ஸ் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாவே ஒரு 5 மார்க் 10 மார்க் டிஃபரன்ஸ்க்குள்ளே போயிட்டே இருக்கும். அது வச்சு அவ்வளோதான் போகும். அப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த 5 மார்க் 10 மார்க் எங்கே விடுறோமோ அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணுறது என்ன அப்படின்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு சில எக்ஸாம் பின்னாடியே ஓடுவோம். அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாம் ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2023 எஸ்பிஐ கிளர்க்கு வரப்போகுது. இப்போ நான் எஸ்பிஐ கிளர்க்கு தான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ கிளர்க்கை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு மொமெண்ட்டுமே சரி அந்த எஸ்பிஐ கிளர்க்கு நோக்கி தான் போகணும். அந்த எஸ்பிஐ கிளர்க் உங்கள் தூக்கத்தையும் சரி நீங்கள் நடந்து வரப்போ எல்லா திங்கிங் ஃபுல்லாகவே அந்த எஸ்பிஐ கிளர்க்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். யாரும் எந்த காரணத்தை கொண்டு இது பின்வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி யார் வந்து விடாமல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ். ஏன்னா இப்போ இங்கே வந்து எவ்வளோ சக்ஸஸ் அச்சீவர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து இங்கே உட்காந்து வந்தவங்க தான். அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து எல்லாருமே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி யாருமே வந்து எடுத்துமே கிளியர் பண்ணவங்க கிடையாது, எல்லாமே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவங்க தான். அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு டைம் விட வந்து ஒவ்வொரு இது கற்றுக்குறாங்க. அப்போ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் கற்றுக்க தான் வந்து நம்மளால இது பண்ண முடியும். டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டெஸ்ட் போகிறோம்னு வச்சுங்களேன், இப்போ இன்றைக்கி ஒரு டெஸ்ட் போகிறோம், நாளைக்கு ஒரு டெஸ்ட் போகிறோம் அப்படின்னா நம்மளோட தப்பு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செல்ஃபாக நம்மளே எப்போ அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் வந்து நம்மளோட தப்பை திருத்தி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். அதனால் உங்களோட தப்பை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களோட தப்பை வந்து உங்களை விட பெஸ்ட்டாக யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப உங்கள் தப்பை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தப்பு எங்கே இருக்கோ கண்டுபிடிச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணி வந்து அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பின்னாடி உட்காந்துருக்க எல்லாருமே வந்து அடுத்த டைம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். உங்களை நீங்கள் உங்களை வந்து உங்கள் டெஸ்ட்டு சரி உங்களோட இதுவும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறீங்களோ செல்ஃப் அனலைஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அடுத்த டைம் வரப்போ எல்லாரும் பின்னாடி எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். ஏதாவது ஒரு எக்ஸாம் இது பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இப்போ எக்ஸாம்னு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து 3 செக்ஷனுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு செக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ உங்கள் ஸ்ட்ராங்கான ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா உங்களை விட பெஸ்ட்டாக அனலைஸ் பண்ணுறது வேறு யாருமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களை ஏதாவது சொன்னாலும் நாங்கள் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியுமே தவிர உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் எங்கே மைனஸ் பாயிண்ட் எங்கன்னு சொல்லி உங்களோட பெஸ்ட்டாக கண்டுபிடிக்க வேறு யாருமே கிடையாது. அப்போ நீங்கள் எங்கே ப்ளஸ் பாயிண்ட் வச்சிருக்கீங்க மைனஸ் பாயிண்ட் வச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த மைனஸ் பாயிண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் பாயிண்டை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை நீங்கள் இது பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்படின்னாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இவங்க தான் வந்து எல்லாமே. எவ்வளோ தான் குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் இது பண்ணாலும் சரி, என்னை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து நீ விட்டுட்டு வான்னு இது வரைக்கும் ஒரு டைம் கூட சொன்னதே கிடையாது. அதுதான் எனக்கு பெரிய சப்போர்ட். ஏன்னா எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணோம், அந்த எந்த கஷ்டத்துலையுமே வந்து என்னால் முடியலை நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எங்கள் அப்பா வாயிலையும் சரி எங்கள் அம்மாவோட வாயிலையும் சரி. எங்கள் அம்மா வந்து சொல்லப்போனால் ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உயிருக்கெல்லாம் போராடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. அந்த சுச்சுவேஷன்லேயே வந்து நீ வான்னு எங்கள் சொன்னதே கிடையாது. அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் ஃபீல் பண்ணதான். நான் எவ்வளோ எக்ஸாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நான் ஃபெயில் ஆனப்பவும் அந்த ஒரு சுச்சுவேஷன் நினைப்பேன். எங்கள் அம்மா வந்து அவ்வளோ அந்த உயிருக்கே போராட்டு இருந்தப்ப என் கஷ்டத்துக்கு யாருமே கிடையாது. அப்போது என் லைஃப்பை வந்து எங்கள் அப்பா அம்மா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நான் தான் மாற்றணும். அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் ஃபீல் பண்ணதான். நான் ஒவ்வொரு டைம் ஃபெயில் ஆகிறப்போ அந்த ஒரு மொமெண்ட் தான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நான் அந்த ஒரு மொமெண்ட்டு நான் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவோட லைஃப் எப்படி நினச்சி பார்ப்பேன். நான் ஃபெயில் ஆகக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அதை நினச்சி பார்த்து மட்டும்தான் என்னோட இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சக்ஸஸ் பண்ண மெயின் காரணமே அவங்க மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது.